வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது ஆர்சிசிபி ஆனது சரியாக வேலை செய்தா இல்லையா. அதாவது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஆர்சிசிபி சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஆர்சிசிபி டெஸ்ட்டை பற்றி தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம். ஆர்சிசிபி டெஸ்டர் அப்படிங்கிறது ஃப்ளூக் இந்த மாதிரியான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் கூட வருது. பட் நம்ம அந்தளவுக்கு காஸ்ட் வைஸாக நம்ம வாங்க முடியாது. ஸோ லோ லெவலில் நம்ம டெக்னீஷியன்ஸு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வேலை, ஒரு 1500 அப்படிங்கிற லெவலில் கிடைக்கக்கூடிய இந்த மெட்ராவி அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனியோடது நான் அமேசானில் பார்த்து நான் அதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அதை நாம் அதை வந்து நடக்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த அமேசானில் ஆர்டர் போட்ட இந்த பொருள் இங்கே இருக்குது கையில். இதை ஆல்ரெடி பிரித்தாச்சு. ரைட், ஓகே, மறுபடியும் எடுத்துருவோம். அன்பாக்சிங் அப்படிங்கிற பேர்லெல்லாம் ஒன்றும் போன வேணாம். ரைட், ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்துட்டாக்க சாக்கெட் போலாரிட்டி அண்ட் ஆர்சிசிபி டெஸ்டர். அதாவது சாக்கெட் போலாரிட்டி சரியில்லைனாலும் இதை கொண்டு கண்டுபிடிக்க முடியும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தினாக்க எர்த்தே இல்லை அப்படின்னாலும் நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும் இந்த மீட்டரை கொண்டு. இந்த ஆர்சிசிபி டெஸ்ட்டு சாக்கெட் போலாரிட்டி டெஸ்ட்டை கொண்டு நாம் ஃபேஸே கிடைக்கல, நியூட்ரலே கிடைக்கல, ஃபேஸ் நியூட்ரல் மாறி போயிருக்கு, எர்த்து சுத்தமாக இல்லை, இப்படி பல்வேறு கண்டிஷன்ஸில் நாம் செக் பண்ணி நாம் நம்மளோட இடத்துல இருக்கக்கூடிய 3 பின் டாப்பு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியும். ரைட்டாங்க. இது வந்து சாக்கெட் போலாரிட்டி அண்டு ஆர்சிசிபி டெஸ்ட்னு சொல்லிட்டு பேர். இதோட மேக் வந்து AC6ன்னு சொல்லிட்டு பேர். அதாவது மெட்ராவி AC6ன்னு சொல்லிட்டு பேர். இது அமேசானில் கிடைக்கிது. ரைட், இது உள்ளே பார்த்துடலாம். இது என்னென்ன இருக்குனாக்க இதில் ஒரு சாக்கெட் போலாரிட்டி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க சொன்னாக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக புதுசாக வாங்க படிச்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா இதை வந்து நடக்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து கிளிப்பிங்கில் கடைசியில் போடுறேன். அதாவது ஃபோட்டோவை கடைசியில் போடுறேன், அதை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் ஃபோட்டோ எடுத்து கடைசியில் போடுறேன், அதை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், ஓகேங்க. இந்த டெஸ்ட்டை பார்க்கலாமா? ரைட், ஒன்றுங்க, ஒரு நேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுற கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 3 நியான் லேம்ப்பானது இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? 3 நியான் லேம்ப்பு, 1 2 3. இதையும் கூட சின்ன ஃபோட்டோ எடுத்து சைடில் நான் போகிறேன் நான். ரைட்டு, இந்த பாருங்கள், இந்த நேப் இருக்குல்ல, நேப் வந்துட்டாக்க நேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா 10 மில்லியாம்ஸ், 15 மில்லியாம்ஸ், 20 மில்லியாம்ஸ், 25 மில்லியாம்ஸ், 30 மில்லியாம்ஸ், 35 மில்லியாம்ஸ் சொல்லிட்டு வரிசையாக 35 மில்லியாம்ஸ் வரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. புரியுதாங்க? இது வந்து டக்கு நம்ம வீட்டு பர்பஸுக்கு 30 மில்லியாம்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் இது வந்து நான் வாங்கினேன். ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சொன்னாக்க 500 மில்லியாம்ஸில் கூட கிடைக்குது. அதாவது இதை இந்த நேப் அட்ஜஸ்ட் பண்ணுறது 500 மில்லியாம்ஸ் கூட கிடைக்குது, பட் ரேட் கூட. ரைட், ஓகேங்க. இந்த 3 பின் டாப்பு 50 ஆம்ஸில் கொடுத்துருக்காங்க. 50 ஆம்ஸ் 3 பின் டாப்பில் 3 பின் சாக்கெட்டை சொல்லிவிட்டு நாம் டெஸ்டிங் பண்ணணும். இது பின்னாடி வந்து நடக்க சாக்கெட் டெஸ்ட்டு, ELCB டெஸ்ட், ஓகே, இது எல்லாமே பின்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே உள்ள மேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் கூட ஃபோட்டோ எடுத்து நான் வந்து கடைசியாக சேர்க்குறேன். ரைட், இது என்ன கொடுத்துருக்காண்டாக்க ஒன்றுங்க, 3 லைட்டாவது இதில் இருக்குது. 3 லைட்டு, 3 லேன் லேம்ப் இருக்குது. இது என்ன கேட்டாக்க 3 நியான் லேம்பும் எரிந்தால் என்ன, எல்லாம் சரியாக இருக்குது. ரைட், ஓகே, 3 நியான் லேம்ப் எரிஞ்சினாக்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, அதுக்கடுத்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 நியான் லேம்ப் மட்டும் எரியுது அப்படின்னு சொன்னாக்க எர்த்து சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் இருக்குது, 3ஆவது லைட் எரியுதுன்னா இந்த கடைசி லாஸ்ட் எரியுன்னு சொன்னாக்க எர்த்தே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கடுத்த பார்த்துனாக்க இந்த ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லைட் மட்டும் தான் எரியுதுனாக்க, ஃபஸ்ட்டு 1 மட்டும் தான் எரியுது சொன்னாக்க நியூட்ரலும் லைவும் மாறிடுச்சு. நியூட்ரல் லைவ் மாறிடுச்சா என்ன நடக்கும் தெரியலங்க. அதாவது நம்ம யூனிட்டுக்கு சப்ளை போயிட்டே இருக்கும், அதனால் லீக்கேஜ் ஆனது அதிகமாகிட்டு இப்போ வரணும் இல்லை. லீக்கேஜ் அதிகமாகவும் ஒரு ஃபால்ட்டி கண்டிஷனில் டேரெக்டாக பாடியில் எப்போவுமே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடும். சரிங்க. அதுக்கடுத்து பார்த்து சொன்னாக்க நியூட்ரலே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த கடைசி 2, அதாவது 3ல் வந்து இந்த ரைட் கடைசி 2 இதை டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன் இதுக்கு ரொம்ப பேசிட்டு. ரைட், ஓகே, சுத்தமாக எதுவுமே இல்லை சொன்னால் லைவ் வேறு இல்லை அர்த்தம். ஓகே, ரைட், இதை டெஸ்ட் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, எப்படினாக்க இது ஆர்சிசிபி சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலான்னாக்க ஜஸ்ட் இதில் 10 மில்லியாம்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பண்ணுற இடத்துல, அதாவது இதை தூக்கி சாக்கெட்டை சொரிக்க வேண்டியது, சொருவிட்டு இந்த 10 மில்லியாம்ஸ் அப்படிங்கிற வச்சுக்கிட்டு ஒரு அழுத்த வேண்டியது. அழுத்துனா ஆர்சிசிபி ட்ரிப்புடு அப்படி சொன்னாக்க ஆர்சிசிபி 10 மில்லியாம்ஸ் அளவுக்கு சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சுக்கலாம். ரைட்டாங்க.
ஒன்றில் இது வந்து நட்டாக்க இப்போ என் கையில் இருக்கு பாருங்கள், இதோட ஃபோட்டோவோட நான் உங்களுக்கு தனியாக போகிறேன். இது வந்து 10 மில்லியாம்ஸ் கொண்ட RCCB. உங்களுக்கு தெரியுதா? சரியாக ஜூம் ஆகலை. சரி பரவாயில்ல, நெருக்கமாக ஃபோட்டோ எடுத்து போகிறேன். இதில் வந்து 0.01 மில்லியாம்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.01 ஆம்ஸு, அதாவது 0.01 ஆம்ஸ் சொன்னால் 10 மில்லியாம்ஸ் கொண்ட RCCB. இது 30 மில்லியாம்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள பெரும்பாலும் போடுவோம். இந்த மாதிரியான 10 மில்லியாம்ஸ் கிடைக்குது. பட் ரேட் வந்து ஒரு டவுட் RCCB விலை 5000க்கு மேலே வருது. வீடுகளில் 10 மில்லியாம்ஸுங்கிறது வீட்டில் போட்டால் ட்ரிப்பிங் விழுந்துகிட்டே தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இண்டிவிஜுவல் சர்க்யூட்ஸில் தனித்தனியாக போட முடியும். ரொம்ப பக்க அக்யூரசி, அவ்வளோ அக்யூரசிக்கு போகணும்னு சொன்னாக்க காஸ்ட் வைஸும் கூட தான் நம்ம கொடுத்தாகணும். ரைட், ஓகேங்க. இந்த டெஸ்டிங் நம்ம பார்க்கலாங்க. அதாங்க 10 வச்சுட்டு அழுத்த வேண்டியது, அப்புறம் 15 வச்சு அழுத்த வேண்டியது, அப்புறம் 20 வச்சு அழுத்த வேண்டியது, 25 இப்படி ஒன்றா அழுத்தும் போது எந்த கண்டிஷனில் ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். அப்படி ட்ரிப் ஆகிடுச்சு சொன்னால் சரியாக வேலை செய்கிற அர்த்தம். ட்ரிப் ஆகுதுன்னு சொன்னாக்க அந்த RCB சுத்தமாக அவுட் ஆகிடுச்சு அர்த்தம். பெருமா வீடுகளை டெஸ்ட் பண்ணுறப்ப சரியாக அழுத்ததுனால என்ன நடக்க கேட்டாக்க அப்படியே ஒரு கட்டத்தில் சுத்தமாக வேலை செய்யாமல் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா டெஸ்ட் பண்ணுற வேலை செய்யாது. ஆனால் உண்மையில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய யூனிட் ஆனது வேலை செஞ்சுட்ருக்கும். அதை நம்ம ட்ரேஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரியான RCCB டெஸ்ட்டை கொண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்றில் இந்த RCCBயில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதுக்கு வந்து நடக்க இடையில ஒரு ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க. அதான் இது 30 மில்லியாம்ஸ் கொண்ட RCCBனாக்க இப்போ 30 மில்லியாம்ஸ் அளவுக்கு லீக்கேஜை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரெசிஸ்டரானது உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணு கேட்டாக்க இங்கே மேலே இருக்கக்கூடிய ஃபேஸையும் இங்கே இருக்கிற நியூட்ரையும் ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கடையில் அந்த டெஸ்ட் பண்ணுறது இருக்கும். இதை நீங்கள் பிடிச்சி அழுத்தி சொன்னாக்க 2 கடையில் போய் அந்த ரெசிஸ்டரானது லீக்கேஜை உருவாக்கும். லீக்கேஜை உருவாக்குறதுனால உடனே ட்ரிப் ஆகும். இதுதான் உள்ள அந்த இந்த டெஸ்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இடையில ரெசிஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த ரெசிஸ்டரானது அந்த 10 மில்லியாம்ஸ் லீக்கேஜை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இங்கேருந்து ஃபேஸு, இங்கேருந்து நியூட்ரல். நீங்கள் RCB டெஸ்ட் பண்ணும்போது இங்கே ஃபேஸையும் நியூட்ரல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ட்ரிப்பாக நீ பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்து சொன்னாக்க இந்த ஏரியா இருக்க ரெசிஸ்டரானது இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த லீக்கேஜை உருவாக்கும். லீக்கேஜை உருவாக்குறதுனால ட்ரிப் ஆகும். ரைட், ஓகேங்க. இந்த RCB டெஸ்ட்டை டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ நாம் இந்த RCCB டெஸ்டர் சாக்கெட் போலாரிட்டி அண்ட் RCCB டெஸ்ட்டை நாம் இந்த சாக்கெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது ஜஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுவோம். ஆன் பண்ணிட்டோனாக்க இங்கே பாருங்கள் 3 நியர் லாம்ப் எரியுது. இந்த மாதிரி 3 நியர் லாம்பும் எரிந்தால் நமக்கு வந்து பார்த்து சொன்னாக்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு விஷயம். ரைட்டாங்க. அதுக்கடுத்த ஒருவேளை நான் இது மாதிரி கழட்டி விட்டுலாம் எர்த்தனை கழட்டி விட்டு செக் பண்ணல. இப்போதைக்கு நீங்கள் வேணால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி டெஸ்ட்டு வாங்கிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டு அந்த கடைசி லைட்டு எரியன்னு சொன்னாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் எர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் நட்டாக்க கடைசி இருக்க 2 லைட்டு எரியன்னு சொன்னாக்க லைவ் நியூட்ரல் மாறி படிச்சு அர்த்தம். அதுபோல் ஃபஸ்ட் லைட் எரியன்னு சொன்னாக்க நியூட்ரல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபஸ்ட் 2 லைட்டு எரியலன்னு சொன்னாக்க லைவ் எர்த்து நட்டாக்க ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். எதுவுமே எரியலை அப்படின்னு சொன்னாக்க லைவ் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ டெஸ்டிங் நான் பண்ணிடலாமாங்க. இப்போது 0 அப்படிங்கிற இடத்துல நான் வச்சுருக்கேன். நான் 0க்கு அடுத்ததான் இப்போ நான் ஃபஸ்ட்டு 1ங்கிற ஃபங்க்ஷன் கொண்டு போகிறேன். 1 கொண்டு போய்ட்டு ஜஸ்ட்டு ஆன் பட்டன் அழுத்துறேன். எங்கள் வீட்டு RCB போட்டிருக்கேன் நான் அழுத்துறேன். 1 நோ ஃபங்க்ஷன். இப்போது அடுத்த நாட்டாக்க 10லேருந்து அடுத்து 15 மில்லியாம்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு மேலே ஏற்றுறேன். அப்படி ஏற்றும் போது இந்த டெஸ்ட்டு அழுத்துறேன். பாருங்கள், இப்போ எங்கள் வீட்டு RCB வந்து ட்ரிப் ஆகிடுச்சு. சரியாங்க. இப்படி தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போது நான் மறுபடியும் RCB ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது நான் டெஸ்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 15 மில்லியாம்ஸ் அப்படிங்கிற லெவலில் வைக்கும்போதே இது ட்ரிப் ஆனதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மில்லியாம்ஸ்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பட் இது வந்து ஃபோட்டோவாக தெளிவாக எடுத்து கடைசியில் நான் போகிறேன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டையும் சரி பேக்கையும் சரி இந்த கவர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து கடைசியில் நான் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கங்க. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாவே போதும் எத்தனை மில்லியாம்ஸில் நம்மளோட RCB ட்ரிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ 15 மில்லியாம்ஸில் ட்ரிப் அடிச்சு வச்சுக்கிங்களா, 15 மில்லியாம்ஸ் அளவுக்கு லீக்கேஜ் அளந்து வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். நோ லீக்கேஜ் அப்படின்னு சொன்னாக்க நம்ம லீக்கேஜ் இல்லாத வீடுகளே கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சமாவது லீக்கேஜ் இருக்கும். ஒரு 5 மில்லியாம்ஸ் அளவுக்காவது கண்டிப்பாக லீக்கேஜ் எங்கேயாவது போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 25 மில்லியாம்ஸ் வரை நம்ம வந்து செலக்ட் பண்ணும்போது ட்ரிப் ஆகும் சொன்னாவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். 50 மில்லியாம்ஸ் சொன்னால் நான் 50 மில்லியாம்ஸ் அளவுக்கு நம்ம லீக்கேஜ் எங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த லீக்கேஜ் அளவையும் ஓரளவு நம்ம கெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரைட், ஓகேங்க.
இந்த மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே அமேசானில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அமேசான் லிங்க் வழியாக போய் வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தாக்க, ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தாக்க அவங்களுக்கு இந்த சாக்கெட் போலாரிட்டி அண்டு எர்த் லீக்கேஜ் டெஸ்டானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி பயனடைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதுபோல் நம்மளோட சேனலில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பல்வேறு பதிவுகள் உங்களோட இருக்குது. ஒன்றுக்கொன்னே வருவதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டனை அழுத்துங்க. மேலே வரக்கூடிய ஆலையும் பிரச்சனை வச்சுட்டிங்க சொன்னால் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ரைட், ஓகேங்க. நன்றி.